நீங்க ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். நம்மகிட்ட என்னென்ன மாரி கோர்சஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மாஸ்டர் இன் ஃபேஷன் டிசைன் இருக்கு. போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஃபேஷன் டிசைன் இருக்கு. நார்மல் டிப்ளமோ இன் ஃபேஷன் டிசைன் இருக்கு. ஒரு அட்வான்ஸ் டிப்ளமோ இன் ஃபேஷன் டிசைன் இருக்கு. நீங்க சாஃப்ட்வேர் படிக்கணும்னாலும் சரி, ஹேண்ட் இல்லுஸ்ட்ரேஷன் படிக்கணும்னாலும் சரி, எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள். நம்ம ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன்ல ஸ்டடி மெத்தட் எல்லாமே ஒன் ஆன் ஒன்ல தான் நடக்கும். ஏசி கிளாஸ் ரூம்ல மேம் கூட நீங்க டைரக்ட்டா பேசி டிஸ்கஸ் பண்ணி ஒன் ஆன் ஒன் மெத்தட்ல ஒரு ஃபேஷன் டிசைனிங் ஃபுல் ரிசல்ட் ஓரியன்டடா நீங்க படிக்கணும் அப்படின்னா, ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன்ல ஜாயின் பண்ணுங்க. ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன்ல நீங்க ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறீங்க அப்படின்னா, எங்களோட ஃபேஷன் ஷோஸ்லயும் சரி, எங்களோட ஃபேஷன் ஷோஸ்ல உங்களோட பிராண்ட லான்ச் பண்றதுலயும் சரி, மாடல்ஸ் கூட உள்ள இன்டராக்ஷனும் சரி, உங்களுக்கு 100% கிடைக்கும். நீங்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன்ல படிச்சீங்க அப்படின்னா, பிளேஸ்மெண்ட்டும் சரி, இன்டர்ன்ஷிப்பும் சரி, நீங்க எங்க விரும்புறீங்களோ அங்க கிடைக்கும் உங்களுக்கு. ஹலோ எவ்ரிஒன். ஆண்ட்வேல இருந்து யாசிர். ஆக்சுவலி நெறைய வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து டே பை டே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருந்திருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன் வந்து இந்த அட்மிஷன் டைம்ல உங்க கூட வந்து சம் டிஸ்கஷன்ஸ், அதாவது ஆண்ட்வேவோட ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் எங்களோட வீடியோஸை வந்து டே பை டே உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு ஃபுல் கோர்சஸ் வந்து ஆண்ட்வேல நீங்கள் உள்ள என்ரோல் ஆனதுலேருந்து நீங்கள் எண்ட் கோர்ஸ் முடிச்சு உங்களோட போர்ட்ஃபோலியோ கார்மெண்ட்ஸ் எங்களோட ஃபேஷன் ஷோஸ்ல நீங்க லான்ச் பண்ணிட்டு, நீங்க வெளிய ஒரு டிசைனரா வெளிய இண்டஸ்ட்ரிக்குள்ள என்ட்ரி ஆகுற வரைக்கும் என்னென்ன மாதிரி ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆக்சுவலா நீங்க ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன்ல வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, மினிமம் ஒரு 10th 12th பண்ணியிருக்கணும். இல்ல மாஸ்டர் டிப்ளமோ அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மாதிரி நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மாஸ்டர் டிப்ளமோ இன் ஃபேஷன் டிசைன் பண்றதுக்கு ரிலேட்டட் டிகிரி இன் ஃபேஷன்ல நீங்க முடிச்சிருக்கணும். ஸோ போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ பண்ணுறதா இருந்தால் எனி டிகிரி நீங்கள் அதர் தென் ஃபேஷன் முடிச்சது தான் எலிஜிபிள் ஆகும். ஸோ நீங்கள் உள்ளே வரும்போதே வந்து எங்களோட நரேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயும் சரி, எங்களோட மேனேஜர்ஸ் கிட்டேயும் சரி, எங்களோட ஸ்டாஃப் மெம்பர்ஸ் கிட்டேயும் சரி, மேம்கிட்டையும் சரி, நீங்கள் அதை பற்றி நீங்கள் நிறையவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைனில் ஒரு ஒரு ஒன் ஆன் ஒன் பேசிஸ் மெத்தடில் தான் நம்ம வந்து இந்த ஃபுல் கோர்சஸையுமே ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எவ்ரி இயர் வந்து ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ஸில் தான் ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன் புரஷிவாக்கம்ல ரன் ஆயிட்டு இருக்கு. நாட் மோர் தென் 60 ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஒரு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு கேப்பபிளான ஸ்டூடெண்ட்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இந்த கோர்சஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைனில் படிக்கணும் அப்படின்னா ரெக்கார்ட் ஓரியன்டான ஸ்டடி தான் இங்கே இருக்கும். ஸோ ஈச் மந்த்துக்கு ரெக்கார்ட் பை ரெக்கார்டு, ப்ராக்டிக்கல் பை ப்ராக்டிக்கல், அதே மாதிரி ஒன் ஆன் ஒன் ஸ்டடியில் தான் இந்த எல்லா கோர்சஸையுமே நீங்கள் படிப்பீங்க. மேம் கூட ஒன் ஆன் ஒன்ல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் ஃபுல் அவுட்புட்டை அல்லது நல்ல கிரியேட்டிவ் அவுட்புட்ஸை வந்து நீங்கள் கொண்டு வர்றதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ ஹேண்ட் டிராயிங்கில் ஸ்டார்ட் பண்ணி எண்டா உங்களோட ஃபேஷன் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் வந்து எங்களோட ரன்வேல வந்து நீங்கள் லான்ச் பண்ணுற வரைக்கும் எங்களோட ஒர்க் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 2 மந்த்ஸ் ஆஃப் ஸ்டடி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபுல்லாக ஹேண்ட் டிராயிங்கில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஷேட்ஸ்லையும் லைன்ஸ்லையும் ஸோ வெரி பேசிக், ஃபேஷனோட வெரி பேசிக் ஷேட்ஸ் அண்ட் லைன்ஸ் அண்ட் டாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வெரி பேசிக் டிராயிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஹேண்ட் டிராயிங்கில் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு நரேட்டிவ் அவுட்புட்ஸ் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த ஹேண்ட் டிராயிங் வந்து உங்களுக்கு எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, ஒரு ஃபேஷன் பெர்செப்ஷன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கற்றுக்கிற முடியும். ஸோ ஒரு ஒரு கார்மெண்ட்டை வந்து 2Dலேருந்து எப்படி 3Dயா நீங்கள் இமேஜின் பண்ண முடியும், ஒரு ஆப்ஜெக்டை வந்து 3Dலேருந்து எப்படி 2Dயா இமேஜின் பண்ணுறது, ஸோ அந்த இமேஜினேஷன் வந்து எப்படி கிரியேட்டிவ் லெவலாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஸ்டடீஸ் வந்து ஃபஸ்ட்டு 2 மந்த்ஸ் இருக்கும். ஸோ செகண்ட் 2 மந்த்ஸ் அண்ட் தேர்ட் 2 மந்த்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபுல்லாக டிஜிட்டல் ஓரியன்டடான ஸ்டடி இருக்கும். ஸோ நீங்கள் ஹேண்ட் டிராயிங்கில் என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத வந்து எங்களோட டிஜிட்டல் சாஃப்ட்வேர்ஸ் அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர் அண்ட் அடோப் ஃபோட்டோஷாப் மூலமாக உங்களுக்கு எல்லாத்தையுமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். ஸோ ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் டிராயிங் வந்து டிஜிட்டலி பார்க்குறப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் உங்கள் ஹேண்ட்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸில் அதை நீங்கள் பண்ணி ரெக்கார்டாக சப்மிட் பண்ணுவீங்க. ஸோ இந்த எல்லா ரெக்கார்ட்ஸுமே மந்த் பை மந்த் நீங்கள் பண்ண போகும்போது மந்த் எண்டில் உங்களுக்கு வைவா செஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த வைவா செஷனுமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஷன் செஷனாக தான் இருக்கும். ஸோ அந்த டிஸ்கஷன்லேயே உங்களோட அவுட்புட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எங்களோட ஸ்டாஃப்ஸ் வந்து என்ஷூர் பண்ணிப்பாங்க. ஸோ 6 மந்த்ஸ் முடிய போகும்போது நீங்கள் எப்படி உங்களோட அவுட்கம் இருக்கும் அப்படின்னா, ஒரு ஹேண்ட் ஸ்கெச்சஸ் இருக்கட்டும், அல்லது ஒரு ஃபேஷன் இல்லுஸ்ட்ரேஷன் டிராயிங்ஸ் அண்ட் டிஜிட்டல் டிராயிங்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பர்ஃபெக்ட்லி ரெடியாக இருப்பீங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து பேட்டர்ன் கட்டிங் அண்ட் கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே என்டர் ஆவீங்க. ஸோ 4th செகண்ட் மந்த்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது 7th அண்ட் 8th மந்த்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபுல்லாக பேட்டர்ன் சொல்லி தருவாங்க. ஸோ ஈச் கார்மெண்ட்ஸோட பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும், ஸ்லீவ் பேட்டர்ன்ஸ்னால் எப்படி இருக்கும், ஸோ பாடி பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும், பேசிக் பாடிஸ் எப்படி இருக்கும்,
ஒரு கார்மெண்ட்ட நீங்க டிசைன் பண்ணதுக்கப்புறம் அத வந்து 2Dயா நீங்க ஸ்ட்ரெச் பண்ண போகும்போது, அதோட பேட்டர்ன்ஸ் எல்லாம் எப்படி நீங்க எலாபரேட் பண்றது அப்படிங்கிற ஒரு ஸ்டடீஸ்ல ஒரு ஒரு மினிமலிஸ்டிக் பேட்டர்ன் டிசைன் தான் ஃபர்ஸ்ட்டு நீங்க பண்ணுவீங்க. டைனி பேட்டர்ன்ஸ் பண்ணி, அத நீங்க ரெக்கார்ட்ல பேஸ்ட் பண்ண போகும்போதே, உங்களுக்கு அந்த பேட்டர்ன்ஸோட கர்வ்ஸா இருக்கட்டும், கட்ஸா இருக்கட்டும் எல்லாமே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆக்சுவல் பேட்டர்ன்ஸ ஆக்சுவல் டிசைன் சைஸ்ல நீங்க இங்க வந்து கட் பண்றதுக்கு 7த் அண்ட் 8த் மந்த் நீங்க கத்துப்பீங்க. ஸோ எல்லா கார்மெண்ட்ஸுமே லைக் வந்து பெர்செப்ஷனலி நீங்க வந்து எல்லா பாடிஸுமே நீங்க ரெடி பண்ண கத்துப்பீங்க. ஸோ எனி கார்மெண்ட்ஸ் நீங்க அத வச்சு மேக் பண்ண முடியும். 9த் அண்ட் 10த் மந்த் உங்களுக்கு ஃபுல்லா கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கும். நீங்க பேட்டர்னா கட் பண்ண கார்மெண்ட்ஸ எப்படி ஸ்டிச் பண்றது, ஸ்டிச்சிங் ஓரியன்டடான கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா மேம் சொல்லிக் குடுப்பாங்க. ஸோ ஃபைனலா நீங்க 10த் மந்த் முடிக்க போம்போது ஸ்கெட்சஸ்லருந்து கார்மெண்ட்ட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மேனிக்யூர்ல வியர் பண்ணி, அதோட ஒரு ஃபுல் அவுட்புட்ட நீங்க பார்க்குற அளவுக்கு நீங்க ரெடியா இருப்பீங்க. ஸோ 11த் அண்ட் 12த் மந்த்ல எங்களோட போர்ட்ஃபோலியோ அல்லது ஒரு மினி ப்ராஜெக்ட் ஆர் மேஜர் ப்ராஜெக்ட்ட நீங்க பண்ற மாதிரி இருக்கும். போர்ட்ஃபோலியோ கார்மெண்ட்ஸ் வந்து மேக் பண்றது பேசிக் போர்ட்ஃபோலியோலருந்து ஒரு கலர் தியரீஸு அல்லது ஒரு ஸ்டோரி அல்லது ஒரு தீம செலக்ட் பண்றதுலருந்து ஸ்டார்ட் பண்ணி, நீங்களாவே ஓனா ஹேண்ட் ஸ்கெட்சஸ் பண்ணி, அதுக்கப்புறம் அத வந்து டிஜிட்டல் டிராயிங்கா கன்வெர்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அதில பேட்டர்ன் அண்ட் கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன நீங்களாவே மேக் பண்ணி, உங்களோட செட் ஆஃப் கார்மெண்ட்ஸ், போர்ட்ஃபோலியோ கார்மெண்ட்ஸ நீங்க மேக் பண்ணுவீங்க. ஸோ அந்த போர்ட்ஃபோலியோ கார்மெண்ட்ஸ தான் வந்து ஆண்ட்வே டிசைனர் அவார்ட்ஸ்லயும் சரி, ஆண்ட்வேயோட ஓன் பேஷன் ரன்வேஸ் எவ்ரி இயர் நடக்கும். ஸோ அதில உங்களோட கார்மெண்ட்ஸ நீங்க லான்ச் பண்ண முடியும். நீங்க பிராண்ட் ஓரியன்டடா ஒரு தனி செப்பரேட் பிராண்டா ஒரு பிசினஸா நான் போறேன் அப்படின்னாலும், உங்களோட பிராண்ட்ஸையும் நீங்க லான்ச் பண்ணிக்க முடியும். அதர் தென் நான் வந்து ஆல்ரெடி ஃபேஷன் பேக்ரவுண்ட்ல தான் இருக்கேன். எனக்கு வந்து என்ஹான்ஸ்மென்ட் ஸ்டடி மாதிரி வேணும். லைக் வந்து ஒரு பொட்டிக் ரன் பண்ற ஸ்டடியோ அல்லது ஒரு CAD ஓரியன்டடா மல்டி புரொடக்ஷன் இண்டஸ்ட்ரிலயோ, பல்க் புரொடக்ஷன் இண்டஸ்ட்ரிலயோ நான் வொர்க் பண்ணணும். அந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கும் ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன்ல கோர்சஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ பொட்டிக் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன சொல்லிக் குடுக்கும் அப்படின்னா, ஃபுல்லாவே ஒரு கான்செப்சுவலான பிசினஸ் அல்லது ஒரு ஒரு ஃபேஷன் ஓரியன்டடான பிசினஸ நீங்க எப்படி ரன் பண்றது? ஒரு ஃபேஷன் லேபிள்ஸ் எப்படி நீங்க வந்து மேக் பண்றது? அதுக்கப்புறம் அந்த ஃபேஷன் லேபிள்ஸ் மூலமா பிசினஸ் எப்படி மேக் பண்றது? எப்படி இன்வாய்ஸ் பண்றது? கஸ்டமர் மேனேஜ்மென்ட் எப்படி இருக்கும்? டிசைனர் கன்சல்டேஷனோட டைமிங் எப்படி இருக்கும்? ஒரு டிசைனர் கன்சல்டேஷனுக்கு எப்படி நம்ம சார்ஜ் பண்றது? ஸோ இந்த மாரி டீட்டெயில்டடான ஒரு 3 மந்த்ஸ் கோர்ஸ் தான் வந்து பொட்டிக் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறது. ஸோ அது இல்லாம பல்க் புரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியில CAD மாஸ்டர்ஸ் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டர்ன் மாஸ்டர்ஸ் மாதிரி நீங்க மாறணும் அப்படின்னா, எங்ககிட்ட வந்து CAD கோர்சஸ் அவைலபிள் இருக்கு. இல்ல நான் வந்து CAD ஓரியன்டடா ஒரு CAD மாஸ்டர் அல்லது பல்க் புரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியில நான் வொர்க் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, எங்ககிட்ட CAD கோர்சஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ ஃபுல் சாஃப்ட்வேர் ஆக்சஸோட எங்ககிட்ட CAD கோர்சஸ் அவைலபிள் இருக்கு. CAD ஜெமினி நீங்க படிக்கலாம். இது வந்து லெக்ட்ராவோட ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் இது. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு வெர்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது படிச்சுட்டு நீங்க வந்து டைரக்ட்டா எங்களோட பிளேஸ்மென்ட் செக்டார் மூலமாவே நீங்க எங்க வேணாலும் பிளேஸ் ஆக முடியும். ஒரு இண்டஸ்ட்ரியில டைரக்ட்டா நீங்க வந்து பேட்டர்ன் மாஸ்டரா என்ட்ரி கொடுக்க முடியும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன்ல பாசிபிலிட்டி உங்களுக்கு இருக்கு. ஸோ இது எல்லாமே ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன்ல என்விரான்மென்டல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது ஒரு ஒன் ஆன் ஒன் பேசிக் ஸ்டடி அப்படிங்கிறதுனால நீங்க எவ்ரி டே வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து மேண்டேட் அட்டெண்டன்ஸ் கொடுத்தா போதும். அதுக்கு மேக்ஸிமம் நீங்க இருந்து ஃபுல் டே படிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் அது உங்களோட விருப்பம். மண்டே டூ ஃப்ரைடே உங்களுக்கு எவ்ரிடே 2 ஹவர்ஸ் வந்து கிளாஸஸ் ரன் ஆகும். ஸோ அதுக்கு மேல நீங்க இருந்து உங்களோட ஓன் பிராக்டிசஸ் அண்ட் ஓன் அவுட்கம்ஸ கொண்டு வரதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா டைம் செலவு பண்றது அப்படிங்கிறது டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டூடண்ட். அது மட்டும் இல்லாம ஒரு ஏசி கிளாஸ் ரூம் செக்டார்ல ஒரு காஸி என்விரான்மென்ட்ல நீங்க எப்பவுமே இருப்பீங்க. ஸோ ஒரு ஒரு கிரீனிஷான ஏரியாவா இருக்கும். ஸோ நீங்க எங்களோட இன்ஸ்டிடியூட்டுக்கு நீங்க இந்த இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எங்களோட இன்ஸ்டிடியூட்ட விசிட் பண்ணணும், இந்த கோர்சஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க தாராளமா எங்களோட இன்ஸ்டிடியூட்ட வந்து விசிட் பண்ணலாம். எங்களோட மேனேஜர்ஸ் அண்ட் எங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லாரையுமே நீங்க மீட் பண்ணி, உங்களோட டீட்டெயில்ஸ் என்ன? இந்த இந்த கோர்சஸ் எப்படி ரன் ஆகுது? இங்க படிச்சு முடிச்ச உங்களோட அவுட்கம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? அப்படிங்கிறத வந்து நீங்க டைரக்ட்டா எங்க கூட வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, இந்த அட்மிஷன் டைம்ல வந்து இது வந்து ஒரு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா உங்களுக்கு இருக்கும். ஒரு ஷார்ட் டெர்ம் கோர்ஸ்ல ஒரு நல்ல ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்க மேக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலோ, அல்லது ஒரு ஷார்ட் டெர்ம் டைம்ல நீங்க வந்து உங்களோட ஸ்கில்ஸ வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சாலோ, ஆண்ட்வே ஸ்கூல் ஆஃப் டிசைன் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா எங்ககிட்ட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்ன்ஷிப் ஓரியன்டடான ஃபாலோ அப்ஸும் இருக்கு. பிளேஸ்மென்ட் ஓரியன்டடான ஃபாலோ அப்ஸும் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ஒரே இடத்துல உங்கனால அனுபவிக்க முடியும்.
அந்த ஃபேஷன் ஷோஸ் மூலமா நீங்க மாடல்ஸோட இன்டராக்ட் ஆகும்போது, இண்டஸ்ட்ரி பீப்பிள்ஸோட இன்டராக்ட் ஆகும்போது, ஆக்சுவலா இண்டஸ்ட்ரியில கரண்ட் ட்ரெண்ட்ஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க கத்துக்கிற முடியும். ஸோ இந்த இயரோட ஃபேஷன் ஷோஸ வந்து நாங்க ஒரு ஃபாஸ்ட் ஃபேஷன் ஓரியன்டடா என்ன இம்பேக்ட் வந்து இண்டஸ்ட்ரியில ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பத்தி பண்ணியிருக்கோம். ஸோ அதோட அவுட்புட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கூடிய சீக்கிரமே எங்களோட ஃபேஷன் ரன்வேஸ்ல பார்ப்பீங்க. ஸோ இதுக்கு மேல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, எங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ், எங்களோட அட்ரஸ் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிள் இருக்கு. அதுலேருந்து நீங்க டைரக்ட்டா எங்கள கால் பண்ணி பேசலாம். எங்களோட இன்ஸ்டிடியூட்ட நீங்க விசிட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க உங்களோட திங்கிங் அல்லது உங்களோட டெசிஷன்ஸ் எடுத்து எங்க கூட ஜாயின் பண்ணி, ஆண்ட்ரியோட டீம்ல நீங்களும் ஒன் ஆஃப் த மெம்பரா ஜாயின் பண்ணி, ஸோ ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில ஒரு சின்ன இம்பாக்ட் உங்கனால ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா வெல்கம். பை பை.